Hi student, welcome to Rithi channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 1 Relations and Functions. அதில் example 1.7 பார்க்க போகிறோம். இப்போ sum என்னன்னு பார்த்துடலாம். A relation f from x to y is defined by f of x is equal to x squared minus 2 where x is equal to set of minus 2, minus 1, 0, 3 and y is equal to r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x to y எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f of x is equal to x squared minus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் x is equal to set of minus 2, minus 1, 0, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y is equal to r ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ yங்கிறது என்ன அப்படின்னா ரியல் நம்பர், rனா ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேஷனல் அண்டு இரேஷனல் நம்பர் தான் வரும். ஓகேவா? அதாவது நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ரேஷனல் அண்டு இரேஷனல் இது எல்லாமே வந்து அடங்கும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் எஃப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க minus 2, minus 1, 0, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து -2 இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை -2ன்னு அப்ளை பண்ணோம்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும்? -2ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ -2 ஸ்கொயர் -2ன்னு வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயரில் -2ன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து -2 இன்ட்டு -2ன்னு வரும் இல்லையா? அப்போ இது என்னென்னு வரும்? +4ன்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால் அப்போ +4ன்னு வந்துடும். அப்போ -2 இஸ் ஈக்குவல் டு 2 ஆன்சர். ஓகேவா? அடுத்தது எக்ஸோ வந்தோட வேல்யூ வந்துட்டு -1 இங்கே இருக்கிறது இதுதான் ஒன்று அப்ளை பண்ணுறோம். ஸோ -1ன்னு அப்ளை பண்ணுறப்ப அப்போ எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர் -2. ஓகேவா? அப்போ இப்போ என்ன வரும்? -1 இன்ட்டு 1 என்ன வரும்? +1 ஆகிடும். அப்போ -2. இப்போ வந்துட்டு -1 ஆன்சர். ஏன்னா 1லேருந்து -2 வந்து லெஸ் பண்ணுனா பிக் நம்பர் என்னது? -2ங்கிறதுனால ஸோ பிக் நம்பர் 2ங்கிறதுனால அதில் உள்ள வேல்யூ அதில் உள்ள சிம்பிள் எடுத்து போட்டுக்கணும். ஸோ -1 தான் ஆன்சரில் வரும். ஓகேவா? அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறப்ப எஃப் ஆஃப் என்ன வரும்? 0. அப்போ 0 ஸ்கொயர் -2. இப்போ என்ன ஒரு ஆன்சர்? 0 -2னா என்னது? -2 ஆன்சர் வரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு அப்ளை பண்ணுறப்ப எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் -2ன்னு வரும். அப்போ 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9ன்னு வரும். -2 இப்போ 7 இதை லெஸ் பண்ணோம்னா 7ன்னு ஆன்சர் வந்துடும். எப்போதுமே -2 அது -2 -1ன்னு போடுறப்போ ஸ்கொயரை வந்து நம்ம ஹோல் ஸ்கொயராக போடணும். அதாவது எப்படின்னா ப்ராக்கெட் போட்டு தான் நம்ம ஸ்கொயர் போடணும். நம்ம மைனஸ் சிம்பிள் இல்லாத ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா நார்மலாக நம்ம ஸ்கொயர் போடலாம். ஓகேவா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? அதாவது லிஸ்ட்டு தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இது எஃபோட எலமெண்ட்ஸ் என்னன்னு எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், -2ன்னு அப்ளை பண்ணுறப்ப -2ன்னு என்ன கிடைக்கிது? 2ன்னு கிடைக்கிது. அடுத்தது -1ன்னு அப்ளை பண்ணுறப்ப -1ன்னு கிடைக்கிது. அடுத்தது 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது? -2ன்னு கிடைக்கிது. ஓகேவா? அடுத்து 3ன்னு அப்ளை பண்ணுறப்ப 7ன்னு கிடைக்கிது. இதுதான் வந்துட்டு நம்ம எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸை எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன எழுத போகிறோம்? ஸோ செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் கொஷின் வந்து ஈஸ் எஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அது என்னன்னு பார்த்துருவோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
பாருங்கள், இதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, -2 -1 0 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6ன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ரியல் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரியல் வேல்யூன்னா அப்போ நிறைய வரும் இல்லையா, அப்போ நம்ம அவ்வளோத்தையும் எழுத முடியாது. அதனால் நம்ம டிட்டோ வச்சுக்கிட்டு நம்ம என்ன வந்திருக்கோ அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்ன வந்திருக்கு நமக்கு, 2 -2 -1 -2 7 வந்திருக்கு இல்லையா, இது ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம். ஸோ -2 -1 அடுத்தது 0, அடுத்தது என்ன வரும், ஸோ 1 2 டிட்டோ வச்சுக்கிட்டு 7. இதுதான் வந்து நம்ம வந்து ரியல் நம்பர் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் வரும், என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை வரைக்கும் எழுதினா போதுங்கிறதுனால 7ஓட முடிச்சுக்கிட்டேன். ஓகேவா. இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து நம்ம ஆரோ போடலாம். இப்போ -2லேருந்து நம்ம 2க்கு இதை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, -2லேருந்து 2க்கு ஆரோ மார்க்கு போட்டுடலாம். ஓகேவா. அடுத்தது -1லேருந்து -1, ரெண்டாவது -1லேருந்து -1க்கு, மூணாவது 0லேருந்து -2க்கு. ஓகேவா. 0லேருந்து -2க்கு போட்டாச்சு. அடுத்தது 3லேருந்து 7க்கு வருது, போட்டாச்சு. இப்போ இந்த ஆரோ மார்க்கை கண்டிப்பாக நம்ம போட்டுடணும், போடாமல் இருக்க வேண்டாம். இப்போ கொஷின் என்ன, ஈஸி எஃப் எ ஃபங்க்ஷன், எஃப் ஒரு ஃபங்க்ஷனா. இப்போ எஃப் ஃபங்க்ஷன்னா என்ன, எப்படி இருக்கணும், ஸோ டொமைனில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து கோடொமைனோட மேப்பாக இருக்கணும். ஓகேவா. எல்லாமும் கோடொமைனோட மேப்பாக இருக்கணும். மேப்பாக இருக்கா பாருங்கள், -2 வந்து 2ஓட மேப்பாக இருக்குது, -1 வந்து 1ஓட மேப்பாக இருக்குது, 0 வந்து -2ஓட மேப்பாக இருக்குது, 3 வந்து 7ஓட மேப்பாக இருக்குது. அப்போ ஆல் டொமைனில் உள்ளது என்னது, கோடொமைனோட மேப்பாக இருக்குது. அதனால இது வந்து கண்டிப்பாக என்னென்னு எழுதணும், ஸோ ஃபங்க்ஷன் தான். ஓகேவா. இப்போ ஒரு வேளை இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கலாம், சரியா, இந்த மாதிரி இருக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ இது வந்து என்னென்னு, இந்த சைடு உள்ளது என்னது டொமைன், இந்த சைடு உள்ளது கோடொமைன். அப்போ 2 டொமைன் வந்து ஒரு கோடொமைனோட மேப் ஆகலாம். ஓகேவா. ஒரு கோடொமைனோட மேப் ஆகலாம், அது வந்து ஃபங்க்ஷன். ஆனால் எது மேப் ஆகக்கூடாதுன்னா, ஒரு கோடொமைன் வந்து 2 கோடொமைனோட மேப் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மேப் ஆகக்கூடாது. ஒரு டொமைன் வந்து 2 கோடொமைனோட மேப் ஆகக்கூடாது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா. இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதணும்னு எழுதிக்கலாம். என்ன எழுதலாம் நம்ம, ஸோ ஆல் தி elements in domain have unique image in codomain. இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் இந்த கோடொமைனோட உள்ள யூனிக்கான இமேஜ், யூனிக்காக வந்து அங்கே வந்து மேப் ஆகிருக்கு. அது ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் யூனிக் இமேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அப்போ ஃபைனலாக என்ன சொல்லலாம், therefore f is a function. அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.